விரதம். இந்த உலகத்துல பிறந்த சாதாரண மனிதர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும்? நல்ல வேலை, தொழில், நல்ல சம்பளம், சரியான வரன், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வண்டி, வாகனம், ஆயுள், ஆரோக்கியம், முக்கியமா மன நிம்மதி. இப்படி பல அன்றாட தேவைகளை தான் எதிர்பார்த்து காத்திருப்போம். அது மட்டுமில்லாம பொதுவா நம்முடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இந்த தேவைகளை நோக்கிதான் இருக்கும். இதுக்காக எத்தனையோ கோவில்களுக்கு சென்று எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு பரிகாரங்கள் செஞ்சு விரதம் இருந்து நேர்த்தி கடன்கள் கூட செலுத்தி இருப்போம். ஆனா இதெல்லாம் கிடைக்க ஒரே ஒரு விரதம் இருந்தா போதுமா? அந்த விரதம் இருந்தா நாம கேட்டதெல்லாம் கேட்டபடியே கிடைக்கும்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன விரதம் தானே கேக்குறீங்க? அந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புராண நிகழ்வை பத்தி பார்க்கலாம் வாங்க. சர்வம் சக்திமயம், ஆணுக்கு பெண் நிகர்னு என்னதான் பொன்மொழிகளும் தத்துவங்களும் சொல்லி வந்தாலும் கூட இதெல்லாம் உண்மையாக்க மெனக்கட்டது முதல்ல அந்த பராசக்தி தான் சொல்லணும். உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி தங்க ஆடை அணிந்தவளே மங்களமாக ஜொலிப்பவளே எங்கள் குறை போக்கிடவே ஓடோடி வருபவளே ஓங்காரி மாகாளி ஓம் ஓம் மாறி. ஏன்னா முன்னொரு காலத்துல கைலை மலையில தேவாதி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் புடைசூழ சிவன் பார்வதி தேவியோடு வீற்றிருந்த நேரம் பிருங்கி முனிவர் நடனமாடியிருக்காரு. இத கண்டுகளித்த சிவனும் மத்தவங்களும் முனிவரை பாராட்டியிருக்காங்க. இதனால சந்தோஷமான பிருங்கி முனிவர் அம்பிகையை தவிர்த்து சிவனை மட்டும் வலம் வந்து நமஸ்கரித்து நின்றார். இத பார்த்துட்டு இருந்த அம்பிகை தனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சு கோபம் கொண்டு அம்பிகை கைலாய மலையை விட்டு தவம் செய்வதற்காக கௌதம முனிவரோட ஆசிரமத்திற்கு புறப்பட்டாங்க. அம்பிகை கால்பட்ட இடம் எப்படி இருக்கும்? சும்மா தகதகன்னு மின்னும்ல, சொல்லவா வேணும்? அம்பிகை வரவுனால ஆசிரமமும் சூழலும் புது பொலிவோட ஜொலிச்சிருக்கு. அந்த சமயம் மாபெரும் தவசியான கௌதம முனிவர் ஹோமத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்தவரு திடீர்னு இத்தனை பொலிவோட இருக்க காரணம் அம்பிகையின் வரவேன்னு தன்னோட மெய்ஞானத்தால் அறிஞ்சு அம்பிகையை அர்ச்சித்து பூஜை செய்திருக்காரு. தொடர்ந்து அம்பிகை கிட்ட இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்க அம்பிகை முனிவரை நோக்கி தபஸ்வியான சிவபெருமானின் உடலில் பாதியை நான் பெற வேண்டும் என்றார். முனிவரும் புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கேதாரேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக கூறி அருளி உள்ளார். முனிவரின் கூற்றுப்படி அம்பிகையும் 21 நாளும் சிவனை பூஜித்து அவங்க நினைச்சபடியே சிவனோட பாதி உடலை பெற்று அர்த்தநாரீஸ்வரர் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடப்பாகத்தில் அமர்ந்து அருள் புரிகின்றாள். சிவ சிவ நம சிவாய, 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 சிவ சிவவே. மேலும் அம்பிகை சிவனை நோக்கி ஒரு வரமும் கேட்டிருக்காங்க. எம்பெருமானே, இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் அவங்க கேட்டதெல்லாம் கேட்டபடியே பெற அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவனும் அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று அங்கனமே ஆகுக என்று அருள் புரிந்தார். அந்த விரதம்தான் கேட்டதெல்லாம் கொடுக்கும் கேதார கௌரி விரதம். சிவபெருமானின் அருகே உள்ள நந்திகேசர் இவ்விரத மகிமையை சிவபக்தனான கந்தர்வராஜனுக்கு கூறியருளினார். விரதத்தை அனுஷ்டித்து பெருமானை அடைந்த கந்தர்வராஜனும் மானிட உலகில் இவ்விரதத்தை பரப்ப எண்ணி பூலோகத்தில் உஜ்ஜயினி பட்டணத்தின் மன்னனுக்கு கூறினான். மன்னனும் இவ்விரதத்தினால் சிறந்த சுகபோகங்களை பெற்றான். இவ்விரதத்தை பின்பற்றியே மகாவிஷ்ணு வைகுண்டத்தை பெற்றார் எனவும், பிரம்மதேவன் படைப்பு தொழிலை பெற்றார் எனவும், தேவேந்திரன் பொன்னுலகை ஆண்டு வெள்ளை யானையை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது. மேலும் உஜ்ஜயினி தேசத்து வைசிய குலத்து பெண்களான புண்ணியவதியும் பாக்கியவதியும் இவ்விரதத்தை அனுஷ்டித்தார்கள். மிகவும் வறுமையினால் வாடிய இவர்கள் இவ்விரதத்தை கடைபிடிக்க சிவபெருமான் தோன்றி இவர்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்வாழ்வையும் கொடுத்தருளினார். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் இந்த கேதார கௌரி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிக்கணும்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
இவ்விரத முறை வழிபாடானது வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ மேற்கொள்ளப்படுகிறது. மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தை தீபாவளிக்கு 20 நாட்கள் முன்னதாக தொடங்க வேண்டும். அதாவது 21வது நாள் தீபாவளியன்று பூர்த்தி செய்வது போல கடைபிடிக்க வேண்டுமாம். கேதார கௌரி விரதத்தின் நிறைவு நாளில் பூஜை அறைகளில் கும்பம் அமைத்து சிவலிங்கம் அல்லது உமா மகேஸ்வரன் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு 21 என்ற எண்ணிக்கையில் நைவேத்தியம், அதாவது பழங்கள் இனிப்புகள் எதுவானாலும் அதை 21ஆக வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும். மேலும் நோன்பு கயிறில் பூஜைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சாக 21 நாட்களுக்கு 21 முடிச்சுகள் கொண்ட கயிறை நோன்பின் நிறைவாக கையில் கட்டிக்கொள்ள வேண்டுமாம். சிவ விரதங்களுள் மிக முக்கியமானதாக இடம்பெறும் கேதார கௌரி விரதம் மேற்கொண்டால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணமும் நல்ல வரனும் அமையுமாம். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் என்பது விரதமிருந்து பலன் பெற்றவர்களின் நம்பிக்கை. தொடர்ந்து 21 நாட்கள் விரதமிருக்க இயலாதவர்கள் 9, 7, 5, 3 அல்லது நிறைவு நாளில் கூட விரதமிருந்து சிவ பார்வதியின் பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாமும் இந்த தீப திருநாளில் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கேதார கௌரி விரதமிருந்து அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவோம். வளமுடன் வாழ்வோம். கேட்டதை கொடுக்கும் கேதார கௌரி விரதம்.